வணக்கம் மேம். வாங்க வாங்க. வா வினோத். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஜனாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜனாமா. நல்லா இருப்பா. நல்லா உட்காருங்க. அப்படி வச்சுட்டு வந்து உட்காருமா. உட்காருங்க. வினோத். ஹாய் சார். ஹாய் அரவிந்த். ஹலோ சார். ஜனமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னம்மா வீட்டு பக்கமே வரதில்ல? எங்கம்மா பசங்களை பாத்துக்கிறது, வினோத்துக்கு கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சு. பேரம் பேத்திகளை பாத்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குமா? ஜனாமா. தமிழ், தேனை கூப்பிடு. சிபி, வீட்ல எல்லாரையும் கூப்பிடு. அப்பா, அம்மா, தேனே, மாமா. தமிழம்மா, உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டா. கொஞ்சம் பயப்படுறா. நானே சொல்லிடுறேன். இதோ அரவிந்த், வினோத்தோட தம்பி. ரொம்ப தங்கமான புள்ள. நம்ம ஃபேக்டரியில தான் வேலை பார்க்கறான். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்தமா வீடு இருக்கு. அவனோட சின்சியாரிட்டிக்கு கண்டிப்பா நம்ம கம்பெனிலேயே அவன் திறமைக்கு அடுத்தடுத்து போஸ்டிங் கொடுத்து பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன உங்க வீட்டு மாப்பிள்ளைய பத்தி உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? தேன்மொழியும் அரவிந்தும் ஒருத்தர் விரும்புறாங்க. அத சொல்ல பயப்படுறாங்க. பெரியவங்க நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். அதான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வினோத், உனக்கு சம்மதம் தானே? இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். ஜனாமா, எங்க வீட்ல அரவிந்துக்கு இந்த வருஷம் கல்யாண கிரகம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அதான் அவன் கல்யாணத்தை இந்த வருஷமே முடிச்சிடலான்னு சொன்னோம். அப்பவே இந்த பொண்ணு விரும்புற விஷயத்த எங்க கிட்ட சொன்னான். பொண்ணு கிட்ட பேச சொன்னோம். ஆனா பொண்ணு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்லிடுச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீட்ல சொல்ல பயந்துகிட்டு அந்த மாதிரி சொல்லிருப்பா. நான் பாத்துக்கிறேன். தமிழம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம். அப்போ இதுதான் என் முடிவு. வர்ஷினி கல்யாணத்தையும் தேன்மொழி கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடியுமா? தேனு, வாழ்த்துக்கள். இப்படி ஒரு லவ் பண்ணிட்டு மாமாட்ட கூட சொல்லாம போயிட்டில்ல? அத்த, நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. ஒரே மேடையில எதுக்கு பண்ணணும்? அவ கல்யாணத்தை இன்னொரு நாள் மாத்தி வைக்கலாம்ல. நான் ஏற்கனவே இது முடிவு பண்ணிட்டேன். ஏன் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? சரிங்க அத்த, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. தமிழம்மா, தட்டை மாத்திக்கலாமா? தமிழ், ஜனமா, தட்டை எடுத்துட்டு வா.
ரொம்ப சந்தோஷம்மா. கல்யாண விஷயம் இவ்வளவு ஈஸியா முடியும்னு நாங்க நினைக்கலமா. நாங்க வரோம்மா. சீக்கிரமா போய் கல்யாண வேலையை நாங்க ஆரம்பிக்கணும். வரோம்மா. வரோம்மா. வரோம். வரேங்க. வாங்க. வாங்க. ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா அது அடையறதுக்கு போராடணும். உண்மையை சொல்றதுக்கு தயங்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ம்? தைரியமா இரு. தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நீ பாட்டுக்கு எதை பத்தியுமே யோசிக்காம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. உன் தங்கச்சி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. லாஸ்ட் மினிட்ல இது நடக்கலனா கல்யாணமே வேணாம்னு மனமேடை விட்டு எந்திரிச்சு ஓடி போயிருவா. அப்புறம் அது எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கும் தெரியுமா? தமிழ், நீ தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க. இது யாருக்குமே நல்லது இல்ல சொல்லிட்டேன். நான் சொன்னா அது நடக்கும். அதான் எப்படி? ஜானு நடத்துற கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா எப்படி வர முடியும்? முடியும், என்னால முடியும். என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஒரு அக்காவா இது வரைக்கும் நான் அவளுக்கு எதுவுமே பண்ணதில்ல. கண்டிப்பா இதை நான் பண்ணுவேன். எப்படி, ஏன், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல.